குற்றாலத்தில் மழை இல்லாத நிலையில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது. இருப்பினும் அருவி கரைகள் சேதமடைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது குற்றால அருவிகளில் வெள்ளம் பாய்ந்தோடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் தேவராஜன் இணைக்கிறார். தேவராஜன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தென்காசி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை இன்று ஓய்வு எடுத்துக் கொண்ட நிலையில் குற்றால அருவிகளில் ஏற்பட்ட பெரு வெள்ளமும் இன்று சற்று குறைந்திருக்கிறது. எனினும் பாதுகாப்பு கருதி அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்த தடை 4வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. பெருவெள்ளம் காரணமாக அருவிக்கரையின் பல பகுதிகள் சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக போலீசார் அருவிக்கரை அருகில் உள்ள பாலத்தில் நின்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடும் கண்காணிப்பு கோபுரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு 32 ஆண்டுகளுக்கு பிறகு பெருவெள்ளம் குற்றாலத்தை சூழ்ந்திருக்கிறது. மிகவும் பரிதாபகரமான ஒரு விஷயமாக யானை ஒன்று 3 வயதான யானை ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்து இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருந்தாலும் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இன்னும் நீடிக்கிறது. அருவிக்கரைக்கு யாரும் சென்று விடாதபடி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.